கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நிலைமைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர்லேயும் நல்லா க்ரோ ஆக போகுதுங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. அதனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நல்ல ஸ்டாக்கை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் இந்த கம்பெனி மேசகான் டாக் கம்பெனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருமா, மேசகான் டாக் ஸ்டாக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு இந்த கார்டன் ரீச் கம்பெனி ரீப்ளேஸ்மெண்ட்டாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய கம்பெனியாவோ வளருமா அப்படின்னு ஏன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, மேசகான் டாக் கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி. அதாவது 800க்கும் மேற்பட்ட ஷிப்பை இவங்க பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி, ரொம்ப பாரம்பரியமான ஒரு கம்பெனி மேசகான் டாக். இந்த கம்பெனி 2020 ஐபிஓ வந்தாங்க. பட் நாம் பார்க்க போகிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் 2018 ஐபிஓ வந்துட்டாங்க. ஆனால் மேசகான் டாக் கம்பெனி 2020 ஐபிஓ வந்திருந்தாலும் அதனுடைய ப்ரைஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கம்பெனி. இப்போது 2022 நம்ம செக் பண்ணுவோம். 2022 ஆகஸ்ட் எல்லாம் 130 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி மேசகான் டாக். இப்போது அதோட ஷேர் ப்ரைஸ் 2700 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2700 ரூபாங்கிறது ஹையஸ்ட் ப்ரைஸு கிடையாது, இதுக்கு மேலேயும் அது போச்சு. அதாவது 2024 ஜூலை டைமில் 1:2 அப்படின்னு ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 5800 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்ப்ளிட் பண்ணதுனால எப்போவுமே ஷேர் ப்ரைஸ் குறையும் இல்லையா, அப்படி குறைஞ்சதுனால 2000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகும் சூப்பராகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. அதாவது 3000 ருபீஸ்க்கு மேலே போயிட்டு மறுபடி கீழே இறங்குச்சு. ஸோ 2022 வெறும் 130 ரூபா இருந்த ஒரு ஸ்டாக்கு 5000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டு கொடுத்து, ஸ்ப்ளிட்டில் இப்போ எல்லாருமே 1:2 அப்படின்னு ஸ்டாக் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ இப்போ 2500க்கு மேலே 700க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது சூப்பரான விஷயம் தான். இதே விஷயத்தை நம்ம கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2022 ஆகஸ்ட்டில் இந்த கம்பெனி 253 ரூபா ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு நல்லாவே ப்ரைஸ் மேலே போச்சு. 2024 2700க்கு மேலே போச்சு. ரீசெண்டாக ஒரு 3000க்கு மேலே போய் மறுபடி இப்போ கரெக்டாக இருக்குது. 2600 ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த கம்பெனி மேசகான் டாக் கம்பெனிக்கு ஈக்குவலான ஒரு கம்பெனியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்கிறதுக்கான முக்கியமான ரீசனை இப்போ பார்ப்போம். மேசகான் டாக்குடைய பிஸ்னஸ் டிவிஷன் நம்ம பார்த்தோம்னா ஷிப் பில்டிங் பண்ணுறாங்க, சப்மரைன் பில்டிங் பண்ணுறாங்க, ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன கீ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வார்ஷிப் அண்ட் சப்மரைன் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியன் நேவிக்கு பண்ணுறாங்க, ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம் பண்ணுறாங்க, சப்போர்ட் வெசல்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆயில் ட்ரில்லிங்கான சப்போர்ட் வெசல்ஸ் பண்ணுறாங்க, டேங்கர்ஸ் பண்ணுறாங்க, கார்கோ பல்க் கேரியர்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, பேசஞ்சர் ஷிப்ஸ் இவங்க பண்ணுறாங்க, ஃபெரிஸ், அதுக்கப்புறம் டக்ஸ், ட்ரெட்ஜர்ஸ், மல்டிபர்பஸ் சப்போர்ட் வெசல்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷிப்பை ரிப்பேர் பண்ணுறது, ரீஃபீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வேலைகளும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஆர்டர் இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது அதே மாதிரி நம்ம இதே விஷயத்தை ஜிஆர்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறோம். அதாவது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறோம். இவங்களுடைய பிஸ்னஸ் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங், இன்ஜினியரிங், என்ஜின் டிவிஷன் அப்படின்னு 3 முக்கியமான டிவிஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, வார்ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஃப்ரிகேட்ஸ் இருக்குது, மிசைல் கவர்ட்ஸ் இருக்குது, ஏஎஸ்டபிள்யூ கவர்ட்ஸ் இருக்குது, சர்வே வெசல்ஸ் இருக்குது, ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் இருக்குது. இது இந்த மிசைல் கார்வெட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சின்ன கப்பலாக இருக்கும். அந்த கப்பலில் இருந்து ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ண முடியும், ஒரு இலக்கை நோக்கி அனுப்ப முடியும். அதுக்காக தான் அது செட் பண்ணப்படுது. அதுதான் மிசைல் கார்வெட் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலையை இவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வார்ஷிப்பை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் பிரிட்ஜ் அண்ட் வேரியஸ் டெக் மெஷினரி இவங்க பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு திடீர்னு ஒரு பாலம் அமைக்கணும் அப்படின்னா போர்க்காலங்களில் அதற்கு தேவையான விஷயங்களை இந்த கம்பெனி பண்ணுது. அதுக்கப்புறம் என்ஜின் மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஷிப்புக்கான ரிப்பேரிங் ஒர்க், இது எல்லாத்தையும் இவங்க பண்ணுறாங்க. கார்டன் ரீச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆர்டர் புக் 23,877 கோடிக்கு மேலே இருக்குது. இவங்களுடைய 10 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் 40க்கும் மேற்பட்ட பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கார்வெட் சொல்கிறோம் இல்லையா, அதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்வெட்டுக்கான ஒரு ப்ராஜெக்டை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் நேவிக்காக. 36,000 கோடி, இந்த டீல் கம்ப்ளீட் ஆனால் 36,000 கோடி ரூபாய் இந்த கம்பெனிக்கு வரும். அந்த டீல் எப்படியும் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமாகவே அதுக்கான ஆர்டரை கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா P17 Bravo ஸ்டெல்த் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டும்
இதில் இருக்குது, அதாவது லைனப்பில் இருக்குது. ஸோ இது வந்துச்சுன்னா 70,000 கோடிக்கு மேலே இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். இந்த 2 ஆர்டருமே அடுத்த 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளே இந்த கம்பெனிக்கு கைக்கு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்டர் பைப்லைனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31 வாட்டர் ஜெட் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட், 120 ஃபாஸ்ட் இன்டர்செப்டார் கிராஃப்ட், அதுக்கப்புறம் 6 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ், 5 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சர்வே வெசல்ஸ், 2 மல்டிபர்பஸ் வெசல்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தளவுக்கு ஆர்டர் லைனப் ஆகிருக்குல்ல, இதில் வந்து பாதி அளவுக்கு இவங்க கைக்கு வந்தால் கூட 2030 வரைக்கும் இந்த கம்பெனியை யாரும் அசைச்சிக்க முடியாது. அவங்க ஒர்க்கு வந்து பயங்கர பிஸியாக போய்கிட்டே இருக்கும், நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்டன் ரெடர் ஷிப்ஸ்மேக்லர் அண்ட் ரீடரை GmbH&Co அப்படிங்கிற 2 ஜெர்மன் கம்பெனி கூட 7500 DWT மல்டி பர்பஸ் வெசல்ஸுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக ஆர்டர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ரிப்பேரிங் ஒர்க், என்ஜினியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறதுனால இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ கிராஜுவலாக நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் ஒன்று, அதாவது ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா அப்படிங்கிறது ஸ்டீல்த் ஃப்ரிகேட் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை ஒருத்து வந்து 19,300 கோடி. இந்த 19,300 கோடியில் 11,400 கோடி ரூபா வந்து இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் வந்து 3 ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதில் மேசகானும் இருக்கிறாங்க, 3 ஷிப்பும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா INS ஹிம்கிரி. இந்த ஷிப்புடைய பில்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. 2025 மார்ச்சில் ட்ரையலும் பார்த்துட்டாங்க. இது 2025 மிட்டில் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க, அதாவது டெலிவரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா 2025 Q4 பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியுடைய இயர்-ஆன்-இயர் growth ரெவென்யூவில் வந்து 62% க்ரோ ஆயிருக்கு. அதாவது 1642 கோடி ரூபாயா ரெவென்யூ உயர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 9%லேருந்து 13% க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி 2025 கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 41% இயர்-ஆன்-இயர் growth இருக்குது, 5076 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 1 இயர் பீரியடில் 7லேருந்து 8 க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48% உயர்ந்து 527 கோடியாக இருக்குது. ஸோ இதை ஏன் வந்து இப்போ நம்ம 2 கம்பெனி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேசகாண்டாவுடைய ஒரு குவார்ட்ரு நெட் ரெவென்யூ என்ன, அதாவது நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 கோடிக்கு மேலே இருக்கும். பட் கார்டன் ரீச் ஷிப்பில்டர் கம்பெனி ஒரு வருஷத்தில் என்ன ப்ராஃபிட் இவங்க பார்க்குறாங்களோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டர்லேயே மேசகாண்டா கம்பெனி பார்த்துருது. அந்தளவுக்கு மேசகாண்டாவுக்கு பெரிய கம்பெனி. அப்படி இருந்தாலும் இந்த மேசகாண்டா கம்பெனிக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி, அந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி வர்றதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இப்போது கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆர்டர் புக் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஆர்டர் புக் எல்லாமே ப்ராப்பராக உள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா சூப்பர். ஆனால் ஆர்டர் புக்கெல்லாம் வந்த பிறகு அவங்களுக்கு எக்ஸிக்யூஷனுக்கு டைம் எடுக்குது, சரியான நேரத்தில் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருதுன்னா, இல்லை ஒரு ஃபாரின் ஆர்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அந்த டீல் மூலமாக சில பிரச்சனைகள் வருது, இல்லை கரன்சி ஃப்ளக்சுவேஷனால் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ அடி வாங்குறதுக்கோ ப்ராஃபிட் குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுன சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம இப்போயே வாங்கி போட்டோம்னா நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இக்கு இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி இப்போ ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் வந்து 29,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஷேர் ப்ரைஸ் 2,500 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய PE ரேஷியோ 56க்கு மேலே இருக்குது. எஸ்டிமேட்டட் இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 704லேருந்து 1,700 ரூபா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 34% இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கு ஓவர் வேல்யூடாக இருக்குது. அடுத்தது மேசகாண்டாவுடைய PE ரேஷியோ 51க்கு மேலே தான் இருக்குது. பட் மற்றபடி 2 கம்பெனியுடைய க்ரோத்து, இவங்க எடுக்கிற ஆர்டர் எல்லாமே பார்க்கும்பொழுது ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா போகணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் வந்து கரெக்டாகுமா ஃபர்தரா அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணலான்னு நிறைய அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான். இது சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இந்த ஸ்டாக்கை இல்லை இந்த 2 ஸ்டாக்கையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.